ஓப்பனா சொல்லணும்னா, ஸ்கூல்ல சொல்லித்தர ஆம்பிஷியஸ் லைஃப்ப முதல்ல விடணும். ம். ஏன்னா, முதல்ல நடக்கிற தப்பு என்னன்னா, நான் பெரிய ஆளா வாழணும். ம். இல்ல பேரண்ட்ஸ் சொல்லித்தர ஆம்பிஷியஸ் லைஃப். அதாவது நீ பெரிய ஆளா இருக்கணும், நீ இவ்வளோ சம்பாதிக்கணும், இவ்வளோ சம்பாதிச்சா தான் இவ்வளோ கல்யாணம், இவ்வளோ கார் இதெல்லாம் வாங்கணும்னு ம். சொல்லி, சின்ன வயசுலயே அந்த ஆம்பிஷன திணிக்கும்போது, எந்த ஒரு குழந்தையுமே வந்து படிப்பு தான் முக்கியம்னு சொல்லி டார்ச்சர் தான் அனுபவிக்குதே தவிர, ம். இயற்கைய பார்க்க மாட்டேங்குதுங்க. ம். அந்த 2 கண்ணுக்கு நீங்க செடிய காமிச்சா கூட, அந்த செடிய பார்த்து ரசிக்க தெரிய மாட்டேங்குதுங்க ம். குழந்தைக்கு. அந்த சென்ஸே இல்ல இப்போ. செத்து போயிடுது. அதனால தான் 30, 40 வயசுல சாக காரணம். ஓகே. ரீசென்ட்டாவே ரிசர்ச் பண்ணி சொல்லியிருக்காங்க. கேன்சர் இன்ஸ்டிடியூட், ஐஐடி இன்ஸ்டிடியூட்லயே ம். சொல்லியிருக்காங்க. என்னன்னா, வர காலங்கள் வந்து எப்பேர்ப்பட்ட காலங்களா இருக்கும்னா, 60 வயசு, 70 வயசு இருக்கிற ம். ஆட்கள், அவங்களுடைய குழந்தைங்களுக்கு ஒரு 20, 30 வயசு இருக்கு அப்படின்னா, அவங்க இவங்களுடைய மரணத்த பார்க்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஓகே. ஆக்சுவலி வி ஆர் ஆல்மோஸ்ட் நியர். ஓகே. Now another 10 years is going to happen very much more ம். actually. ஏன் அப்படின்னா காரணம் நம்ம இயற்கையை விட்டு ரொம்ப விலகி போறோம்.